ட்ரம்மு 2 கிலோ கறி எல்லாம் காமிங்க. 2 கிலோ கறி 2 கிலோ அரிசி. ஹாய் எல்லாரும் வணக்கம். இது நம்மளோட EM பாய்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம எதுவுமே போடாத. தக்காளி மூஞ்சில கட்டணும்ல, மூஞ்சில கட்டணும். சமையலுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிடலாம். வாங்க, பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் பாருங்க. சமையலுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போய் உடனே வந்து அடுப்பை மூட்டலாம். ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நம்ம அடுப்பை மூட்டி பிரியாணி செய்யலாம். நான் சொன்னேன் பிரியாணி செய்யறதுக்கு கறிங்க, கறி கறி சிக்கன் அப்படி சொன்னேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்காக அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். என்னடா பண்ணுறான் தெரியுதா? புகை போட்டான்டா. சமையலுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிடலாம் நம்ம. இவர் வந்து ரஞ்சித் மாஸ்டர். இப்போ எண்ணெய் ஊத்துறாரு பிரியாணி செய்யறதுக்கு. பட்டை போட்டுடலாம். பட்டை போட்டு காஞ்ச உடனே நம்ம ஒரு நிமிஷம் வந்து வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கணும். மட்டும் பிரியாணி வந்து நல்லா மனர்மணமாக இருக்கும். வாசனையும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பொருளும் வரும். இப்போ பசங்க பார்த்தோம்னா அந்தளவுக்கு மாஸ்டர் வந்து நல்லா செய்வார். நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்காரு. நல்லா பிரியாணி மாஸ்டர் இவர். அடுத்தபடியாக நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். பிரியாணிக்கு நல்லா வெங்காயம் பட்டையாக வாங்கி நல்லா வெட்டி போட்டுடலாம். அது வதக்குற வரையும் நல்லா போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வதக்குவோம். அடுப்பும் பற்ற வைக்க மாட்டேங்குது. அடுத்தபடியாக உப்பு போடுறோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. ஹாய் வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வர புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாஸ்டர் ரஞ்சித் குமார் அவர்கள் பிரியாணி செய்திருக்காக நாங்கள் ஒரு சிறு சேமிப்பு போட்டு நம்ம தேவையான பொருள் நாங்களாம் சேர்ந்து சிறு சேமிப்பு போட்டு நாங்களால் முடிஞ்சது கறி தக்காளி எல்லாமே வாங்கி ஒரு சின்ன அளவுக்கு பிரியாணி செய்கிறோம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி செய்யுது எப்படின்னு தெரியும். இதுவரை நீங்களும் வீட்டை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். வெங்காயம் வதங்கிச்சு. அடுத்தபடியாக தக்காளி போடுறோம்.
ரெடி என்ன போடு தக்காளி கத்துதாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற தயிர் வைக்கணும்னா தயிர் லைட்டா ஹலோ ஆனியன் ரைஸா வைக்கிறீங்களா கட் பண்ணிடலாமா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டா அது கட் பண்ணல அது பேர் வா செடி கட் பண்ணலாம் எல்லாம் கட் பண்ணு நம்ம தான் சாப்பிட்றோம் போடு 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 கட் பண்ணிட்டியா அடுத்து லைட்டாக தயிர் சேர்த்துரும்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தயிர் லைட்டாக இன்னும் லைட்டாக தயிர் விட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தயிரை போட்டு நல்லா வதக்கலாம். பிரியாணி நல்லா இதுவாகும். வதக்கினே இருக்க மாஸ்டரு. போடு ஒன்று இருக்குதா நம்மளே நல்லா வெந்துருச்சு. ஸ்டார்ட்டா அடுத்தபடியாக சிக்கனு 2 கிலோ சிக்கனு. உங்களுக்கு வந்து பிரியாணி செய்ததுலாம் எங்களை பார்த்து பிரியாணி செய்து கற்றுக்குங்க. இவர் வந்து மாஸ்டரு. பல இடங்களில் வந்து திருமண நிகழ்ச்சிகளுக்கு, காதணி விழாவுக்கு நிறைய இடத்துல வந்து ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு. பிரியாணி செஞ்சு போய்க்க. அடுத்தபடியாக மாஸ்டர் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் லெவலில் கொடுக்குறது நம்ம சில்லி பவுடர் மசாலாவாம். அவர் பல இடங்களில் வந்து மாஸ்டர் செஞ்சுருக்காரு. இந்தமாரி பிரியாணி நான் வந்து செஞ்சு பார்த்ததே இல்லை. அவருடைய கை பக்கமே தனி மாரி இருக்கும். எப்படி செய்கிறோம் பார்க்கலாம். பாருங்கள், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நல்லா வதங்கி போச்சு. மாஸ்டர் எடுக்கிறாரு பாருங்கள். அவ்வளோதான். பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறும். அந்தமாரி காரம் இங்கே பார்த்து எப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கு தெரியல. பார்ப்போம். இப்போ வந்து டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குங்க. நல்லா இருங்க டேஸ்ட்டு. இவர் வந்து ஒரு மாஸ்டர் கல்யாண சுவை நிகழ்ச்சி நல்லா கட் பண்ணுவார். இவர் பார்த்துக்க மாட்டீங்க. இவர் வந்து பாலாஜி. அஜித் கறி பிரியாணி மசாலா நல்லா கட் பண்ணுவார். பார்த்துங்க நல்லா கட் பண்ணுவார். கை போட்டாங்க கறி நல்லா வந்துருச்சுங்க. அடுத்து அரிசி போடுறாங்க. 2 கிலோ அரிசி போடுறாங்க. பரவாயில்ல போடு. தண்ணி இட்டு போடு. பொறுமையோட போடு. தண்ணி இட்டு போடு. அரிசி கையில் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியாணி அதை மசாலாலாம் அரிசி காமிட்டா அந்த மசாலா தண்ணி சரி கை வைப்போம். ட்ரம் போட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தொடச்சி எடு. துணி துவைச்சி எடு. டே கையில் பூச்சிடா. கையில் பூச்சி ஒரு துணி விட்றா. இன்னொரு துணி இல்லை. இதான் பிரியாணி பாருங்கள். நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம். ஹலோ ஒரு கிண்டுப்பா. விடு சூடாக இருக்கும் பார்த்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாமா கொஞ்சம்.
அருமையாக இருக்குது. பிரியாணி குறையே இல்லை. இந்த மாஸ்டர் வேணுன்னா அனைத்து சுப நிகழ்ச்சியும் காது குத்தல் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நடத்த போகிறவர் செஞ்சு தருவார். சிறு முறையில் தான் செஞ்சுக்கிறோம். பெரிய முறையில் செய்யணும்னா நம்ம கல்யாண நாளில் செஞ்சுருக்கலாம். பிரியாணி வந்து குறையே கிடையாது, நல்லா ருசியாக இருக்குது. அவர் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ரெடி ஸ்டார்ட் சொன்னதுண்ணா. ரெடி. இப்போ வந்து கறி வந்து வந்திருக்கான்னு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு நானும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்குறேன். கறி நல்லா வந்திருக்குங்க. இந்த கறி நீங்கள் வந்து எத்தனை கிலோ கறி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் போடணும். அரிசி போட்டுடணும். எந்த ஒரு குறையும் கிடையாது. ஃபோன் அங்கே வச்சுருந்து எங்கே தான் கேட்போம். செத்துருக்கணும்பா. அது பேசி இப்போ பிரியாணி நல்லா இருக்கு. இது உங்களோட ஃபீட்பேக். எல்லாரும் அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ரஞ்சித் அண்ணா சொல்கிறேன், வீடியோ பார்த்து சொல்கிறேன். செம்ம எமி. இந்தமாரி பிரியாணி என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க, சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டதே அந்த மாரிங்க. இந்த பீஸ் பாருங்க, அப்படியே அப்படியே மிஸ்டர் பெருமாள், உங்களுடைய கருத்து என்ன? நல்லா தாங்க இருக்குங்க பிரியாணி. எலும்பா போடுறாங்க. போதும். ஓகே, பாய் சொல்லு. கட் பண்ணு. பாய் எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.